திக்கரிச்சுண்டு பேசக்கூடுமா, இவாளோட மதத்தை அடக்கணும் சொல்லி தீர்மானம் பண்ணறார் பலராம சுவாமி. அந்த கோட்டை மதிலோரமா அப்படியே ஹலத்தை அப்படி ஒரு அடி அடிக்கிறார், அப்படியே கீறிண்டு போகிறார். அப்படியே ஒரு பிரதட்சிணம் வச்சு அது அப்படியே உள்ள அதனோட கூர் இருக்குமே அதுக்குள்ள அந்த ஹலத்தை அப்படி விடுறார். அப்படி ஜிருந்து உள்ள போகிறது அந்த ஹலம். அதனோட மத்திய பாகத்துலேருந்து இப்படியே அது இழுத்துண்டு ஆகர்ஷிச்சுட்டு இப்படியே நடந்து போகிறார். பக்கத்தில் கங்கா நதி பெருசா பிரவாகமாக ஓடின்னு இருக்கா. அந்த கங்கைக்கு நேரம் இப்படியே ஆகர்ஷிச்சுட்டு வரார் ஹஸ்தினாபுரத்தை. அப்படியே சரிஞ்சு கொடுத்து இப்படி லெவலாக இருக்குன்ற அந்த பூமி அப்படியே இப்படி சரிஞ்சு கொடுத்து எந்த காராகிரகத்தில் இருக்கானோ அங்கே போய் அவனை அப்படியே கூட்டின்னு வந்து லக்ஷ்மணன் எங்கே இருக்காளோ அவளையும் தப்பி பிடிச்சிட்டு வந்து அவளை தம்பதியாக நிறுத்திட்டு நேர கொண்டு போய் பலராம சுவாமி முன்னாடி காட்டினப்போ தான் அவர் அடங்கினார். பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுவல்வா நீங்கள், உங்களோட வைபவம் தெரியாக்கி நாங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டோம். நாங்கள் எல்லாம் மூடன்மாராக்கும் குச்சித புத்திகளாக்கும். எங்களுக்கு ஒன்றும் தெரியலை, யாருக்கிட்ட பகச்சுக்கிறோம்னு சொல்கிற போதமே எங்களுக்கு இருக்கலை. தெரியாமல் இப்படி ஒரு அபராதம் பண்ணிவிட்டோம், க்ஷமிக்கணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணுறா. இவ தெரியாமல் ஒன்றும் பண்ணலை, ஆனாலும் இப்படி சொல்லிக்கிறா. संसारसागरे मग्नं दीनं करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुद्धर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षकृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारद एतत्कदा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तना यदुत्तमोत्तमश्लोक नारायण नमोस्तुते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परम् नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. அப்போ போன கிளாஸில் ரொம்ப ரசகரமான ஒரு பாகத்தில் நிறுத்தினோம். பலராம சுவாமியை குருக்கள் அவமானிக்கிறார். அவள் முதல்ல பலராம சுவாமி வந்திருக்காரு சொல்லி கேட்டதுமே ரொம்ப உற்சாகத்தோட சந்தோஷத்தை வெளிக்காட்டின்னு அவள் பகுவிதமான சாதன சாமகிரிகள் எல்லாம் எடுத்துட்டு மங்கள திரவியங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவரை வரவேற்க வந்தாலும் அதெல்லாம் ஷோ ஆஃப் மட்டும்தான், வெளியில் காட்டிக்கிறது மட்டும்தான், நிஜமான அந்த ஒரு பாவம் அல்ல சொல்லி புரிஞ்சு போயிடுது.
பகவானோட புத்திரனான சாம்பன் துரியோதன புத்திரியான லக்ஷ்மணியை அபகரிக்க வர சமயத்தில் அந்த கன்யகை அபகரிச்சுட்டு எடுத்துட்டு போகிற சமயத்தில் மகாரதன்மாரான கர்ணன் முதலானவா 6 பேர் அதர்ம யுத்தம் புரிஞ்சு சாம்பனை தோக்கடிச்சு சாம்பனை அரெஸ்ட் பண்ணிட்டு காராகிரகத்தில் கொண்டு வைக்கிறா, லக்ஷ்மணியை மீட்டுக்கிறா. அது அதர்மமாக்கும். இந்த விவரம் நாரத மகர்ஷி யாதவாள் கிட்டக்கு சொல்லுறா. பகவான் உள்பட எல்லா யாதவாளுக்கும் கோபம் வந்தது. குருக்கள் ஒரு பாடம் படிப்பிக்கணும், யுத்தம் பண்ணலாம் சொல்லியே எல்லாரும் இறங்குறா. அந்த சமயத்தில் பலராம சுவாமி யுத்தம் நடக்கக்கூடாது, நமக்கு ஒரே பூர்வ பிதாமகனாக்கும், நம்மெல்லாம் பந்துக்களாக்கும். அப்போது திடீர்னு இப்படி சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுறது சரியல்ல, முதல்ல சாமம் சொல்லி பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஆகிறதோ அது பார்க்கலாம்னு சொல்லிட்டு பலராம சுவாமி சொல்லுறார். நான் தூதனா போகிறேன், சாந்தி தூதனா போகிறேன்னு சொல்லிட்டு பலராம சுவாமி சமாதான வீரனா அவாகிட்டக்க சாமம் பேச போகிறார். உத்தவனை விட்டு அவாகிட்டக்க போய் தெரிவிக்கிறார், தான் வந்திருக்கேன்னு சொல்லி தெரிவிக்கிறார். அப்போ வெளிக்காட்டிக்கிறா, அந்த ரொம்ப ஸ்னேகம் இருக்கிற மாதிரியெல்லாம் காட்டிக்கிறா. துரியோதனனோடு குருவாக்கும் பலராம சுவாமி. அப்போது அவரை வேண்ட விதமான உபச்சாரம் எல்லாம் பண்ணுறா. இப்படி தன்கிட்ட மரியாதையோடு இருக்கா சொல்லி பார்த்ததுமே பலராம சுவாமி கம்பீரமாக சொல்லறார். உக்ரசேன மகாராஜாவோட ஆத்மியாக்கும் அதை எடுத்துட்டு நான் வந்திருக்கேன். நீங்கள் அதர்ம யுத்தம் புரிஞ்சாக்கும் எங்களோட சாம்பனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கள். நீங்கள் பண்ணினதான அந்த தப்பை நாங்கள் பார்க்கறதில்லை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் எங்களோடும் விருப்பம். சாம்பனையும் லக்ஷ்மணியும் திருப்பி நீங்கள் அனுப்பணும், கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பலராம சுவாமி சொல்லறார். அவர் அப்படி சொன்னதுமே மகா கோபம். குருக்களுக்கெல்லாம் அவளோட மதத்தை அடித்த மாதிரி ஆகிடுத்து, அவளோட ஈகோவை அதை அடித்த மாதிரி ஆகிடுத்து. அவளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துட்டு எதுக்களையெல்லாம் அவஹேளிச்சா. எதுக்களெல்லாம் செருப்புக்கு துல்லியமாக்கும். செருப்பு எப்படி சிரசுக்கு மேலே ஏறி உட்கார்றது, கிரீடத்தோட ஸ்தானத்தில் சிரசுக்கு மேலே செருப்பு ஏறி உட்காந்துன்னா அது எப்படி? நம்ம கொடுத்ததல்லவா இவாக்கு பூமியெல்லாம், இந்த ராஜ்யாதிகாரம் எல்லாம் நம்ம கொடுத்ததல்லவா? நம்மளோட பலத்தால் தானே அவள் சத்திரம் சாமரம் முதலான உபச்சாரங்கள் எல்லாம் அனுபவிக்கிறா. அந்த குலத்துலேருந்து குந்தி சொல்கிற அந்த தேவியை கல்யாணம் பண்ணிட்டது தான் எல்லாத்துக்குமே காரணம். கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து சொந்தம் சொல்லி அவள் பந்துத்துவத்தை நாங்கள்லாம் பந்துவாக்கும் சொல்லிட்டு நம்ம கூடயே நம்மளையே ஏறி மிதிக்க ஆரம்பிச்சு விட்டாங்கலாம் சொல்லி அவஹேளிச்சுண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையும் உக்ரசேன மகாராஜாவையும் எதுக்களையும் பலராம சுவாமியும் அவஹேளிச்சா. இப்படி சொல்லிட்டு பலராம சுவாமியை மதிக்காக்கி அப்படியே தேசியப்பட்டு திக்காரத்தோட அவள் எல்லாரும் திரும்பி தன்னோட ராஜ்யத்துக்குள்ளே ஏறி போகிறா. இப்போ சண்டை போடுவோம், இப்போ யுத்தத்துக்கு இறங்குவோம் எதுக்களுக்கு நேராக சொல்லிட்டு உள்ளே ஏறி போகிறா. பலராம சுவாமிக்கு அதெல்லாம் கேட்டதுமே மகா கோபம் வந்தது. அதிகம் குருத்தனான அவர் கண்களெல்லாம் சொகந்து போயிடுத்து, பல்ல கடிச்சுக்கிறார். அவருக்கு உண்டானதான அந்த கோபத்தை வர்ணிக்க முடியாது. பகவானை இப்படி சொல்லறாளேவா, இவ்வளோ மந்த புத்தியா, இவ்வளோ துஷ்டமான சுபாவமா இந்த குருக்களுக்கு? தேவாதி தேவனான பகவான் இந்திராதி தேவ லோகபாலகன்மாரியே கீழ்ப்படுத்தினவன் என்னோட கண்ணன், என்னோட தம்பி. பாரிஜாதத்தையே அபகரிச்சுண்டு தன்னோட துவாரகையில் வச்சுண்டு இந்திரனோட சுதர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கான். சுதர்மா சபை என்னோட தம்பிக்கு இந்த கேவலமான ராஜ்யாசனம் ராஜ சின்னங்கள் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு இவா ஆறு சொல்லி கேட்கிறார் பலராம சுவாமி. எந்த ஒரு பகவானோட பாதத்துக்கு அடியில் ஒட்டி பிடிச்சுட்டு இருக்கிற தூளிக்கு ஆயிட்டு பெரிய தேவாதி தேவன்மாரான பிரம்மா, பரமசிவன், ஸ்ரீதேவி, நான் சொல்றத ஆதிசேஷன் எல்லாருமே அந்த பகவானோட பாத தூளி கிடைக்காதா சொல்லி ஏங்குறோம். அந்த பகவானோட பாத தூளிக்கே அவ்வளோ மகத்துவம் உண்டுன்னா அந்த பகவானுக்கு எவ்வளோ மகத்துவம். அந்த பகவானை திரஸ்கரிக்கிறாளே இவா. பக்கத்திலேயே சாக்ஷா ஜெகதீஸ்வரன் வந்துட்டும் அந்த ஜெகதீஸ்வரன் தன் பக்கத்தில் இருக்கார், யாதவாள் ஒரு குலத்தில் பிறந்திருக்கார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணனா இருக்கார் சொல்கிற போதம் அவளுக்கு இல்லை. இப்படியெல்லாம் திக்கரிச்சுண்டு பேசக்கூடுமா? இவாளோட மதத்தை அடக்கணும் சொல்லி தீர்மானம் பண்ணுறார் பலராம சுவாமி. சொன்னா கேட்காத்து தானே, துஷ்டமான மிருகங்களை வடி எடுத்து அடித்தா தான் அது சொன்னா கேட்கும். இவாளுக்கு சாமம் பேச போனேனே, நான் தான் தப்பு பண்ணினேன், இவாளுக்கு நேர தண்டனை தான் கொடுக்கணும் சொல்லி பலராம சுவாமி தீர்ச்சப்படுத்திக்கிறார் மனசில். இப்படியெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறார்? 38வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். புஞ்சதே குருபிர்தத்தம் பூகண்டம் விஷ்ணய கில உபானஹ கிலம் கிலவயம் ஸ்வயம் து குரவ சிரஹ. புஞ்சதே
குருபிர்தத்தம் விஷ்ணயः குருபிः தத்தம் பூகண்டம் புஞ்சதே கில. குருக்கள் என்னெல்லாம் சொன்னா, எப்படியெல்லாம் அவஹேளிச்சு பேசினா யாதவாள. குருக்கள் தந்த பூமி பாகத்தையாம் விஷ்ணிகள் அனுபவிக்கிறா. எந்த எந்த நாட்டிலே எந்த சமயத்துல இவா ஜீவிச்சுட்டு இருக்கா? நாங்களெல்லாம் பாதரட்சகளா, நாங்கள்லாம் செருப்பா, அவள்லாம் சிரஸா. என்னெல்லாம் என்னெல்லாம் அனாலஜி பேசுறா இவா. இவா தந்தா நாங்கள் புஜிக்கிறோம், நாங்கள் பூகண்டத்தை பரிபாலிக்கிறோம், என்னெல்லாம் பேசுறா இவாளா. குஷத்வஜபுரி சொல்ற அந்த துவாரகை ஆனர்த்த தேசத்தை உத்தாரணம் பண்ணினா. இவாளா ராஜ்ய கொட்டாரத்தை அமைச்சா. நாங்கள் தானே அமைச்சோம். இப்படி அவஹேளிச்சு பேசினாளேவா. இவாளுக்கு என்ன அகங்காரம். அஹோ ஐஸ்வர்யமத்தானாம் மத்தானாமிவமானினாம் அசம்பத்தா கிரோருக்ஷா கஸ்ஸஹேதானுஷாசிதா. அஹோ ஐஸ்வர்யமத்தானாம் மத்தானாமிவ. மத்தன்மார மாதிரி, மத்தியபானம் பண்ணினவாளை மாதிரி பேசுறாளே, கள்ளு குடிச்சவாளை மாதிரி பேசுறாளே. இவாளுக்கு என்ன புத்தி பிரமம் சம்பவிச்சிருக்கா? சரியான புத்தியோட தான் பேசுறாளா இவா? இல்லை ஐஸ்வர்யம் சொல்ற ஒரு மதம் பிடிச்சிருக்கோ? ஐஸ்வர்யம் சொல்ற அந்த மதம், அந்த லஹரியை குடிச்சனால, ஐஸ்வர்யம் இருக்கிறனால முன்னாடி யார் இருக்கா, ஆறுகிட்ட பேசுறோம் சொல்ற போதம் இல்லையோ இவாளுக்கு? அவா பெரியவா, நாங்கள் நிகிருஷ்டாள் சொல்லித்தானே அவா பார்க்கறா. அவா உத்கிருஷ்டாள், நாங்கள் நிகிருஷ்டாளா? இப்படி அபிமானிச்சுட்டு இருக்கிற இந்த அவிவேகிகளோட அந்யோன்ய சம்பந்தம் இல்லாத கிரூர வாக்குகளை சாசிக்கிறதுக்கு சக்தனாயிட்டு இருக்கிற ஏதொருவன் சகிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டு இவாளுக்கு சரியான மறுபடி கொடுக்கறதுக்கு சக்தி உள்ள ஏதொருத்தன் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருந்துட்டு இருப்பான்னு சொல்லி தண்ணியை தட்டிக்கிறார். இவாளுக்கு இது கூடியதான உத்தரம் கொடுக்கறதுக்குள்ள சக்தி பூர்ணமா பலராம சுவாமிக்கு இருக்கு. அப்ப அதனால தான் இதுக்கு சரியான ஒரு உத்தரம் கொடுக்கணும் சொல்லி தீர்மானம் பண்றார். அத்ய நிஷ்கௌரவீம் பிருத்வீம் கரிஷ்யாமித்யமர்ஷிதः गृहीत्वा हलमुत्तस्थौ दहन्निव जगत्त्रयम्. अद्य निष्कौरवीं पृथ्वीं करिष्यामित्यमर्षितः. अद्य पृथिवीं निष्कौरवीं करिष्यामि. உடனே கோபம் வந்தது. என்ன பண்ணினார்? பெருசா ஒரு பிரதிஜை எடுத்து விட்டார். இப்ப கௌரவ வம்சத்தை நிச்சேஷம் நசிப்பிக்க போகிறேன் சொல்லி நிச்சயம் பண்ணுறார். மனசுக்குள்ள நிச்சயம் பண்ணிக்கிறார். 3 லோகத்தையும் க்ஷணத்துல தகிப்பிப்பாரோ சொல்லி தோணுற மாதிரி வெளியிலேருந்து பார்க்கறதா அதிகமான குரோதம் அவருக்கு. அப்படியே ஜுவலிக்கிறார் பலராம சுவாமி குரோதத்தால. சொக்க சொகையில் ஆயிட்டார். அவர் வெள்ள நிறத்துல இருப்பார், சொக்க சொகையில் ஆயிட்டார். அவ்வளோ கோபம் அவருக்கு. அவ்வளோ குரோதத்தை பிரகாசிப்பிச்சுட்டு தன்னோட ஹாலத்தை எடுத்து அப்படி உயர்த்துறார். எடுத்து உயர்த்தின்னு அப்படியே எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து விறுவிறுன்னு நடக்கிறார். லாங்கலாக்ரேண நகரம் உத்விதார்ய கஜாஹ்வயம் விசகர்ஷ சகங்காயாம் பிரஹரன் பிரஹரிஷ்யன் அமர்ஷிதः. லாங்கலாக்ரேண நகரம் உத்விதார்ய கஜாஹ்வயம். அமர்ஷிதः குரோதத்தோடு இருக்கிற சஹ கஜாஹ்வயம். அவர் என்ன பண்றார்? கஜாஹ்வயம் சொல்லி ஹஸ்தினபுரம் சொல்லி பேருடையதான நகரம் உத்விதார்ய, இந்த நகரத்தையே புழக்கி எடுத்து கங்காயாம் பிரஹரிஷ்யன் லாங்கலாக்ரேண விசகர்ஷ. என்ன பண்றார்? அப்படியே அந்த நகரத்தோட அடியிலேருந்து புழக்கி எடுத்து அந்த நகரத்தை அப்படியே கங்கையில தள்ளி முக்கலாம் சொல்லிட்டு அந்த ஹலத்தை எடுத்துட்டு விறு நடந்து போகிறார். அப்படியே நடந்து போன அவர் என்ன பண்றார்? இந்த ஹஸ்தினாபுரம் சொல்ற அந்த நகரத்துக்கு கோட்டை மதில் எல்லாம் இருக்கும் இல்லையா, சுற்றுப்பாடும் இருக்குமே. அந்த கோட்டை மதிலோரமா அப்படியே ஹலத்தை அப்படி ஒரு அடிக்கிறார். அப்படியே கீறிண்டு போகிறார். அப்படியே ஒரு பிரதட்சிணம் வச்சு அது அப்படியே உள்ள அதனோட கூர் இருக்குமே, அதுக்குள்ள அந்த ஹலத்தை அப்படி விடுறார். அப்படி ஜிருந்து உள்ள போகிறது அந்த ஹலம். அதனோட மத்திய பாகத்துலேருந்து இப்படியே அது இழுத்துண்டு ஆகர்ஷிச்சுட்டு இப்படியே நடந்து போகிறார். பக்கத்தில் கங்கா நதி பெருசா பிரவாகமாக ஓடின்னு இருக்கா. அந்த கங்கைக்கு நேரம் இப்படியே ஆகர்ஷிச்சுட்டு வரார் ஹஸ்தினாபுரத்தை. ஆனையை கொக்கி வச்சு வெளிப்பா இல்லையா பாப்பான், ஆனை பாப்பான் இருப்பானே, ஆனை பாப்பான் கையில் கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும். அதனோட கொம்பில் இப்படி பிடிச்சி இழுப்பான்.
பிடிச்சி இழுக்கிற சமயத்தில் அந்த ஆணை அப்படியே கிளம்பி வரும். அதுக்கு அனுசரிச்சுண்டு அந்த பாப்பானுக்கு அவ்வளோ சக்தி இல்லை, ஆனால் ஆணை அந்த பாப்பானை அனுசரிக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த பலராம சுவாமிக்கு சக்தி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கார். அவர் சின்னதாக ஒன்று அணுகினாலே ஹஸ்தினாபுரம் தாழ விழுந்தோடும். அப்போ ரொம்ப லகுவாக அந்த ஹலாயுதத்தை எடுத்துட்டு இப்படி வலிச்சுட்டு வரார். ஹஸ்தினாபுரத்தை அது நீங்க ஆரம்பிச்சு கொடுத்து, நகரமே நீங்க ஆரம்பிச்சு கொடுத்து. ஜலயானமிவாகூர்ணம் கங்காயாம் நகரம் பதத் ஆக்ருஷ்யமாணமாலோக்ய கௌரவா ஜாத சம்பிரமாஹ. ஜலயானமிவாகூர்ணம் கங்காயாம் நகரம் பதத் தமேவ சரணம் ஜக்மு சகுடும்பா ஜிஜீவிஷவः சலக்ஷ்மணம் புரஸ்கிருத்ய சாம்பம் பிராஞ்சலய பிரபும். தமேவ சரணம் ஜக்முஹு. என்னாச்சு? பலராம சுவாமி இப்படி ஹலாயுதத்தால ஆக்கர்ஷிச்சுண்டு ஹஸ்தினாபுரத்தையே கலப்பி எடுத்துண்டு அப்படியே இழுத்துட்டு வரா இல்லையோ, அது அப்படியே நடுங்கிறது. ஹஸ்தினாபுரம் வட்டத்தில் திரியறதாம் அது. அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் அப்படியே ஆடுறது. ஹஸ்தினாபுரம் அப்படியே திரிஞ்சுண்டு அப்படியே எடுத்துட்டு வரார். அப்படியே சரிஞ்சு கொடுத்து, இப்படி லெவலாக இருக்குன்ற அந்த பூமி அப்படியே இப்படி சரிஞ்சு கொடுத்து, ஒரு பாகம் பொங்கி கொடுத்து ஒரு பாகம் தாழ்ந்து கொடுத்து. என்னடா இப்படி ஆகுறது, என்னடா இவ்வளோ எர்த்குவேக் வருது, பூகம்பம் வருது சொல்லிட்டு எல்லாருமே பயந்து நடுங்கின்னு வெளியில் வந்து பார்த்தா பலராம சுவாமி பீமாக்காரனா அங்கே இருக்கார். ஹலாயுதத்தால் நகரத்தையே இழுத்துட்டு போகிறார். அதை பார்த்ததுமே பயந்து நடுங்கிண்டு எங்கே தான் போகிறது, ஆரத்தான் சரணம் பிராபிக்கிறது, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலை. உடனே துரியோதனன், துஷாசனன், கர்ணன், விகர்ணன் எல்லாருமே அங்கே ஓடி இங்கே ஓடி இந்த கூட்டத்துக்கு இடையில, இந்த கலவிலைக்கு இடையில சாம்பன் எங்கே இருக்கான்னு சொல்லி அவளுக்கு தெரியலை. சாம்பனை எந்த அறையில் வச்சிருக்கான்னு சொல்லி தெரியலை. அங்கே போய் நேராக போய் சாம்பன் எந்த காராகிரகத்தில் இருக்கானோ அங்கே போய் அவனை அப்படியே கூட்டிட்டு வந்து, லக்ஷ்மணன் எங்கே இருக்காளோ அவளையும் தப்பி பிடிச்சிட்டு வந்து அவளை தம்பதியாக நிறுத்திட்டு நேராக கொண்டு போய் பலராம சுவாமி முன்னாடி காட்டினப்போ தான் அவர் அடங்கினார். பலராம சுவாமி அங்கே நிறுத்தினார். ரெண்டு பேரையும் பார்த்ததுமே ஜீவிச்சா போறோம்னு சொல்லி தோண்டி கொடுத்தான் குருக்களுக்கு எல்லாருக்குமே. அவ என்னெல்லாம் பேசினா, எங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் ஆருக்கு இருக்கு, நாங்கள் தான் பூமியை கொடுத்துருக்கோம் யாதவாளுக்கு, நீங்கள் பூமி தந்தது தானே, பூமி ஆறு தந்தது, ஆறு எங்களுக்கு பூமி தந்தா சொல்லி நாங்கள் அடித்தரேன்னு சொல்லி பலராம சுவாமி இழுக்கிறார். அவர் ஃபார்மர்ஸோட ஒரு பெர்சானிஃபிகேஷன். பலராம சுவாமி கையில் ஒலக்கை கலப்பை இல்லையா, அது ரெண்டுமே ஃபார்மர்ஸோட இதல்லவா, அவள் யூஸ் பண்ணக்கூடியதான டூல்ஸ் அல்லவா. அப்போது பலராம சுவாமி கிட்டக்கே பூமியை பற்றி பேசினா இல்லையா, அப்போ அவர் காட்டுறார், நீங்கள் ராஜ்யம் இருந்தால் தானே ராஜாக்கன்மாராக இருப்பார், ராஜ்யத்தையே நான் பிடுங்குறேன்னு சொல்லி காட்டுறார் அவர். அப்படி ஹஸ்தினாபுரத்தை அப்படியே கங்கையில் தள்ள பார்த்தார். அதுக்குள்ளே இவா சரணம் பிராபிச்சு விட்டா. ஓடி வந்து சிரசுக்கு மேலே கையை குவிச்சுண்டு ஓடி வந்து சாம்பனியும் லக்ஷ்மணியும் முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி எல்லா குருக்களும் பலராம சுவாமியை ஸ்துதிக்க ஆரம்பிச்சு விட்டா. என்ன ஸ்துதிக்கிறா? கொஞ்சம் ஸ்லோகங்கள் ரசகரமாக இருக்கும், பார்க்கலாம். ராம ராமாகிலாதார பிரபாவம் ந விதாமதே மூடானாம் நக்கு புத்தீனாம் க்ஷந்துமர்ஹஸ்ய திக்ரமம் ராம ராம அகிலாதாரா பிரபாவம் ந விதாமதே. ஹே ராமா ராமா, சகலத்தையும் வகிச்சுருக்கிற சர்வாதாரமாக இருக்கக்கூடிய பிரபு அல்லவா நீங்கள், பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு அல்லவா நீங்கள், உங்களோட வைபவம் தெரியாக்கி நாங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டோம், நாங்கள் எல்லாம் மூடன்மாராக்கும் குச்சித புத்திகளாக்கும், எங்களுக்கு ஒன்றும் தெரியலை, ஆறுகிட்ட பகச்சுக்கிறோம்னு சொல்கிற போதமே எங்களுக்கு இருக்கலை, தெரியாமல் இப்படி ஒரு அபராதம் பண்ணிவிட்டோம், க்ஷமிக்கணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணுறா. இவ தெரியாமல் ஒன்றும் பண்ணலே, ஆனாலும் இப்படி சொல்லிக்கிறா, எங்களை க்ஷமிக்கணுமே க்ஷமிக்கணுமேன்னு சொல்லி சிரசுக்கு மேலே கை குபிச்சுண்டு ராமா ராமா காப்பாத்தும் ராமா 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 சொல்லி கூப்பிடுறாவா. ஸ்தித்யுத்பத்யப்யயானாம் த்வம் ஏகோ ஹேதுர்நிராஸ்ரயः லோகான் கிரீடனகானீஷ क्रीडतस्ते वदन्ति स्थित्युत्पत्त्यप्ययानां त्वं निराश्रयः. ஆශ්ரயமே இல்லாதவன் அல்லவா நீங்கள், உங்களுக்கு ஏது ஆශ්ரயமும் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் ஆශ්ரயமாக இருக்க. உங்களோட சிரசுக்கு மேலே தான் எல்லா அண்டங்களுமே இருந்துட்டுருக்கு. ஈஸ்வரன் அல்லவா நீங்கள்,
நீங்களாக்கும் காண கிடைக்கக்கூடியதான சகலத்தையும் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சம்பரிக்கக்கூடியவர். அது அப்படியெல்லாம் தோண்டி விடுத்து அவரை பார்த்ததுமே, அந்த சமயத்தில் பார்த்ததுமே அப்படியே சொல்ல ஆரம்பிச்சு விட்டா. ஞானம் வராத வாழ்க்கெல்லாம் ஞானம் வர ஆரம்பிச்சு விடுத்து. உங்களுக்கு அந்நியமான ஆசிரியமே இல்லை, ஆனால் எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசிரியமா இருக்கள். சிருஷ்டியாதி கிருத்தியங்களால் சர்வதா கழிச்சுட்டு இருக்கக்கூடியவர் அல்லவா நீங்கள். உங்களோட களிக்கோப்புகள் மாத்திரமல்லவா, களி சாதனங்கள் மாத்திரமல்லவா நாங்கள், டாய்ஸ் அல்லவா நாங்கள் எல்லாருமே. சதுர்தச புவனங்கள் எல்லாமே உங்களோட களிக்கோப்புகள் அல்லவா. அது அப்படியாக்கும் மகாஜனங்கள் எல்லாம் சொல்கிறான், ஞானிகள் எல்லாம் சொல்கிறான். ஞானிகள் சொல்கிறதுன்னு இப்போ கேட்கவே மாட்டா, ஆனால் இப்போ எல்லாம் தலையில் உரைக்கிறதான் பலராம சுவாமி. அப்படி பார்த்ததுமே அவளுக்கு அப்படியெல்லாம் மகாஜனங்கள் சொல்கிறாளே அதெல்லாம் சத்தியமாக்கும் சொல்லி நாங்கள் இப்போ பார்த்தே தெரிஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறா. त्वमेव मूर्ध्नीदम् अनन्दलीलया भूमण्डलं बिभर्षि सहस्रमूर्धन् अन्धे च यस्वात्मनि रुद्धविश्व शेषे द्वितीय परिशिष्यमाणः त्वमेव मूर्ध्नीदम् अनन्दलीलया सहस्रमूर्धन्. 1000 சிரசோடு கூடினவரே நீங்கள் ஆராக்கும் சொல்லி புரிஞ்சு கொடுத்து, சஹசிரமான ஆயிரக்கணக்குக்கு பணாமக்குட்டங்கள் மேலே அண்டங்கள் எல்லாம் தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கர்ஷண மூர்த்தி அல்லவா, ஆதிசேஷன் அல்லவா நீங்கள். அனந்தா, ஹே அபரிச்சேத்ய ஸ்வரூபா, நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் புரிஞ்சு கொடுத்து. இதம் பூமண்டலம் மூர்த்தினி லீலையா பிபர்ஷி, நீங்கள் இந்த பூமண்டலத்தையே உங்களோட சிரசில் களியாயிட்டு அதை தரிச்சுட்டு இருக்கள். அவசானத்தில் எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள அடக்கிக்கிறேள் சொல்லி இங்கே சொல்கிறா. இங்கே ஸ்துதிக்கிற சமயத்தில் பலராமனை ஆதிசேஷனாக பார்க்குறா. ஆதிசேஷன் மேலே மகாவிஷ்ணு சயிச்சுட்டு இருக்கார். அப்போ ஆதிசேஷனையும் மகாவிஷ்ணுவையும் 2 பேரையுமே ஸ்துதிக்கிறா. பகவான் கிருஷ்ணனையும் பலராமனையும் ஸ்துதிக்கிறா சொல்லி எடுத்துக்கலாம் நமக்கு. ஹே அபரிச்சின்ன ஸ்வரூபா ஆதிசேஷமூர்த்தே, உங்களோட 1000 சிரசுகளில் ஏதோ ஒரு கோணத்தில் இந்த பூமண்டலத்தை நீங்கள் லீலையாக தரிச்சுட்டு சர்வவும் நசிக்கத்தக்கதான ஒரு மகாபிரளயம் வர சமயத்தில் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே லயிப்பிச்சுண்டு அந்நியமான ஒரு வஸ்து இல்லாக்கி நீங்கள் மட்டுமே இருந்துட்டுருக்கே காரண ஜலத்தில். அப்படி இருக்கிற உங்களுக்கு ஆய்கொண்டு நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்லி சொல்கிறா. கோபஸ்தே கில சிக்ஷார்த்தம் நத்வேஷா நச்சமல்சராத் बिभ्रतो भगवन् सत्वं स्थितिपालनतत्परः கோபஸ்தேகில சிக்ஷார்த்தம். சத்துவகுணத்தை அவலம்பிச்சுருக்கிற நீங்கள், உங்களுக்கு கோபமே வராதே, நீங்கள் கோபிஷ்டனே அல்லவே. இப்போ நீங்கள் தரிச்சுருக்கிறதான இந்த கோபமும் ஒரு விடம்பனம் மாத்திரம்தான். துர்ஜனங்கள் மகத்துக்களை அதிக்கிரமிக்கிற சமயத்தில் அந்த துர்ஜனங்களுக்கு சரியான ஒரு பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லி கோபத்தை மகாபுருஷால் வெளிக்காட்டுவாள். அவள் வெளிக்காட்டக்கூடியதான அந்த கோபம் வந்துட்டு துவேஷத்தாலேயோ ஈர்ஷியாலேயோ உண்டானதல்ல. அதானது துஷ்டன்மாருக்கு நேர மகான்மாருக்கு மகத்துக்களுக்கு துவேஷமோ ஈர்ஷியோ இல்லை. அவள் மேலே ஹேட்ரடோ இல்லை அசூயோ கோபமோ ஒன்றும் இல்லை. லோகத்தில் சஜ்ஜன சம்மதமாக ஆரிய மார்க்கத்தில் இருந்துருக்கணும், அந்த வழிக்கு இந்த துர்ஜனங்களையும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சமயத்தில் சுவாதீனமாக பிரகாசிப்பிக்கக்கூடியதான ஒரு என்ன சொல்லுவா கிருப்பையாக்கும் இந்த கோபம் நருது. நீங்கள் கோபிச்சு எங்களெல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லித்தானே இப்போது பரிசிரமிக்கிறீர்கள். எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து இந்த கோபம் வாஸ்தவமானது அல்லவே அல்ல. நீங்கள் வாஸ்தவமாக கோபிச்சுன்னா என்ன சம்பவிக்கும்? எல்லாமே நசிச்சு போயிடும். ஆதிசேஷ பகவானோட கோபம், அந்த கோபம்தான் அவசான சமயத்தில் அந்த பிரளய காலத்தில் அக்னியாக தோன்றுறது. அவரோட முகத்திலேருந்து வர அந்த அக்னி எல்லா லோகங்களையும் எரிச்சு மகர்லோகம் வரையும் எரிச்சு விடுறது. அப்படி எல்லாமே நசிச்சு விடுறதே உங்கள் கோபத்தால். நீங்கள் கோபப்பட்டால் இந்த உலகமே நசிச்சு விடுமே, அதல்லவா சத்தியம். அப்போ நீங்கள் இப்போ கோபப்பட்டிருக்கீர்கள் சொல்லி எங்களுக்கு தெரியறது சத்தியமான கோபம் அல்ல. நீங்கள் எங்களை நல்வழிக்கு வருத்தணும்னு சொல்லித்தான் இப்படி கோபம் வந்த மாதிரி நடிக்கிறீர்கள், எங்களுக்கு புரிஞ்சு விடுத்து சொல்லி அந்த தத்துவங்களை எல்லாம் இவா சொல்கிறா, குருக்கள் சொல்கிறா. நமஸ்தே சர்வபூதாத்மன் सर्वशक्ति धराव्ययः विश्वकर्मन् नमस्तेस्तु त्वां वयं शरणं गताः
நமஸ்தே சர்வபூதாத்மன் சர்வபூதாத்மன். சகல பூதங்கள்லையும் வசிக்கக்கூடியவரே, சர்வ சக்திதரா, எல்லா சக்திகளையும் தரிச்சுட்டு கூடினவரே, அவ்யயா, விகாரமே இல்லாதவரே, விஸ்வகர்மன், சகல கர்மங்களும் நடத்தக்கூடியவரே, அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அல்லவா நீங்கள்? உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை நாங்கள் எல்லாருமே சரணம் பிராபிச்சிருக்கோம். சரணம் பிராபிச்சவாளெல்லாம் காப்பாற்றக்கூடியவர் அல்லவா நீங்கள்? இந்த கோபத்தை நீங்கள் உபேட்சிக்கணும். நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்லி விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறார் குருக்கள் எல்லாருமே. சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.